கிறிஸ்து என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இறைவனுடைய அருளை தியானித்து சிந்திப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவர்களை கேட்டனர். இயேசு அவரை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சீடர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதற்றினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சியை இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகமானது மிகவும் அருமையான, நாம் அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதி. நீங்கள் திருமண திருப்பலிக்கு போவதாக இருந்தீங்கன்னா இந்த பகுதியை நீங்க அடிக்கடி கேட்பீங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இதே முதல் வாசகம் தான் திருமண திருப்பலியிலே முதல் வாசகமாக இருக்கும். இந்த நற்செய்தி பகுதி பெரும்பாலான குருக்கள் நற்செய்தி பகுதியாக எடுத்து வாசித்து இதன் அடிப்படையில் மணப்பிள்ளைகளுக்கு மறையுரை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். நான் பல இடங்களில் கொடுத்திருக்கிறேன். வழக்கமா இந்த சொல்லுவாங்க, ஆங்கில கலாச்சாரத்துல ரொம்ப ஒத்து போகும். இங்க பிலிப்பைன்ஸ்ல நான் ஏற்கனவே இந்த இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன். I used to tell this one. எப்படின்னா, திருமணம் என்பது 3 மோதிரங்களால் ஆனது, ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 3 ரிங். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் ரிங். மேற்கத்திய நாடுகள்ல அந்த நிச்சயதார்த்த மோதிரம்னு ஒன்று போடுவாங்க. அதான் திருமணம் என்பது 3 மோதிரங்களை உள்ளடக்கியது. முதல் ரிங் என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ரிங். செகண்ட் ரிங் என்ன அப்படின்னா அது மேரேஜ் ரிங். தேர்ட் ரிங் என்ன அப்படின்னா சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆங்கிலத்துல மேரேஜ் ஸ்டார்ட்ஸ் இன் என்கேஜ்மெண்ட் ரிங், இட் கண்டினியூஸ் இன் மேரேஜ் ரிங் அண்ட் இட் எண்ட்ஸ் அப் வித் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கைன்னு இல்லை, ஆனால் இந்த 3 ரிங் அப்படின்றது முக்கியமானது அப்படின்னு மேற்கத்திய கலாச்சாரத்துல சொல்லப்படும். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்துல அப்படின்வாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்வாங்க. என்னதான் அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டாலும் வாழ்றது என்னமோ இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம். அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவாங்க இல்லையா, திருமணம்னா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் நினைச்சு கொள்ளுவேன், இதெல்லாம் எப்படின்னா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை வந்து ஜெர்மன் பிராண்டை அது இங்க வந்து வளர்க்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் அதை வந்து டேக் கேர் பண்ண வேண்டி இருக்குது. அந்த இடத்துல அந்த நாய் வளர்ந்து அதுக்கு நல்லது. அதுபோல அது அங்கிருந்து கொண்டு வருகிற பொழுது அந்த நாய்க்கு ஏத்தாப்புல சீதோஷ நிலையை மாற்றணும், அதுக்கேத்தாப்புல உணவு முறைகளை மாற்றணும், அதுக்கேத்தாப்புல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், தடுப்பூசிகள் போடணும். அதெல்லாம் போட்டு கொண்டு வந்தாதான் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இங்கே வந்து நம்ம காப்பாற்றி வச்சிருக்க முடியும். அதுபோல திருமணங்கள்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுச்சுன்னா சொர்க்கத்துல எல்லாம் வாழணும். அது இங்கே வாழுகிற பொழுது அதற்கேற்றாறு போல தகவமைப்புகளை புதுமண தம்பதியர்களும் செய்யணும், அதற்கு சுற்றமும் சூழலும் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு திருமணங்களை குறித்து பலவிதமான கேலி கூத்துக்கள், நான் சொன்னது போல எத்தனையோ சொல்லாடல்கள், அந்த சொல்லாடல்களை நேர்மறையாக விமர்சிக்கலாம், எதிர்மறையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் திருமணம் என்பது ஒரு அருமையான
அருள் நிறைந்து வழிகின்ற ஒரு அருள் அடையாளம். அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. மொத்தமாக 7 திருவருட்சாதனங்கள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. திருமுழுக்கு, பாவ சங்கீர்த்தனம், முதல் நற்கருணை, உறுதி பூசுதல், குருத்துவம், திருமணம், நோயில் பூசுதல். இந்த 7 அருள் அடையாளங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானஸ்நானமாக இருக்கலாம். ஞானஸ்நானம் எங்க இருந்து வருகிறது? இயேசுடைய ஞானஸ்நானம் தான் நம்முடைய ஞானஸ்நானத்துடைய ஊற்றாக பார்க்கிறோம். பாவ சங்கீர்த்தனம், இயேசு பாவங்களை மன்னித்தார். அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குருக்களுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த நிலையில் திருச்சபை எங்களை வைத்திருக்கிறது. 3வதாக நற்கருணை, இயேசு ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தினார். நாம் நற்கருணை வாங்குகிறோம், உட்கொள்கிறோம். அதற்கடுத்தாப்புல தூய ஆவியானுடைய வருகை, அதுதான் நம்ம உறுதி பூசுதல் அப்படின்னு நாம கொண்டாடுகிறோம். அதற்கப்புறம் குருத்துவம், இயேசுவே குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அவரே ஒரு குருவானவர் எங்களுக்கெல்லாம். அப்படின்னும் போது அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தினார். பலியும் அவரே, பலி இடுபவரும் அவரே, பலி பீடமும் அவரே. அந்த 3மே அவர்தான். பலியும் அவர்தான், பலி பீடமும் அவர்தான், பலி இடுபவரும் அவர்தான். அப்போ குருத்துவத்தை அவர்தான் ஏற்படுத்துகிறார். அடுத்தது வழியாக நோயில் பூசுதல். அவர் எத்தனையோ நோயாளிகளை சந்தித்தார், அவர்களுக்கு குணம் கொடுத்தார். பேதுருடைய மாமியாராக இருக்கலாம், அங்க இருக்கிற நோயில் தொழுநோயுடையவர்களாக இருக்கலாம், காது கேளாதவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் குணம் கொடுத்தார். அதனால் அதிலிருந்து நோயில் பூசுதல் வருகிறது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப நான் 6 திருவருட்சாதனங்கள் சொல்லிட்டேன். இதுல ஒரு திருவருட்சாதனத்தை நான் சேர்க்கல. எதை அப்படின்னா திருமணத்தை நான் இந்த அருளடையாளங்கள்ல இயேசுடைய வாழ்க்கையோடு சேர்க்கல. ஏன்னா திருமணம் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து ஊற்றெடுத்தது அல்ல. அது தந்தையாம் கடவுளால் உலகத்தின் தொடக்கத்திலேயே தொடக்க நூலில் குறிக்கப்பட்டுள்ளது போல ஆணும் பெண்ணுமாக கடவுளை படைத்து அவர்களை தான் உருவாக்கி இருக்கிற, தான் பங்கெடுத்திருக்கிற இந்த படைப்பு பணி தொடர்ந்து இந்த உலகில் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆணுக்குள் பெண் கவர்ச்சியையும் பெண்ணுக்குள் ஆணுக்குள்ளான ஒரு கவர்ச்சியையும் ஏற்படுத்தி அவர்கள் வழியாக சந்ததியை பெருக்க திருமணம் என்பதை தந்தையாம் கடவுளை ஏற்படுத்தினார் என்பது திரு அவையும் விவிலியமும் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆனால் இந்த திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த திருமண பந்தத்தில் இருந்துதான் கடவுள் தன் மகனை வளர்ப்பதற்கான, தன் மகன் இந்த உலகில் பிறப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குகிற பொழுது அங்கு கடவுள் ஒரு திருமணத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ இயேசுடைய வருகைக்கு பிறகு, இயேசுடைய மன்னக பிறப்புக்கு முன்பாகவே திருமணம் என்கிற அருளடையாளம் ஆளப்பட்டிருந்தது. அது தந்தையாம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்பது விவிலியம் நமக்கு சொல்லுகிற உண்மை. யதார்த்தமா பாருங்க, கடவுள் மனிதனை படைக்கிறார். மனிதனை மட்டுமல்ல, அவனுக்கு முன்பாக எல்லா படைப்பையும் படைக்கிறார். ஊர்வன, பரப்பன, கடல் வாழ்விகள், பூச்சிகள் எல்லாவற்றையும் படைக்கிறார். மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் படைக்கிறார். படைத்த பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய படைப்பு அனைத்தையும் மனிதனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவன் என்ன பெயரிடுவான் என்பதை பார்க்கலாம் என்று அவனுக்கு அந்த பெயரிடக்கூடிய பணியை தான் கொடுக்கிறார். அப்போ விவிலியத்தின் அடிப்படையில கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலையே பேர் வைக்கிற வேலைதான். அவர் எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறார். அந்த மனிதன் படைப்பு ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைக்கிற பொழுது அவனுடைய முகத்தையும் பார்க்கிறார், அவனுடைய வார்த்தையையும் பார்க்கிறார். அவனிடம் ஏதோ ஒன்று குறைபடுவதை தந்தையாம் கடவுள் கண்டுகொள்கிறார். தன்னுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதன் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து படைத்தேன். ஆனால் இந்த மனிதனுக்குள், என்னுடைய உருவிலும் சாயலும் இருக்கிற இவனுக்குள் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை அவன் சொல்வதற்கு முன்பாகவே தந்தையாம் கடவுள் தன் குறிப்பால் உணர்ந்து, ஆகா, என் பிள்ளைக்கு நான் ஒன்றை மறந்து விட்டேன். நான் படைத்த படைப்புகள் எல்லாம் அவை துணையோடு செல்கின்றன. இவன் என் உருவிலும் சாயலும் இருக்கிறான் என்பதற்காக எனக்கு அன்பு காட்ட, நான் அன்பு காட்ட இவனை படைத்தேன். ஆனால் எனக்குள் இருப்பது கடவுள் தன்மை, அவனுக்குள் இருக்கிற அந்த மனித தன்மை, அந்த மனிதம் தேடும் உணர்வு பகிர்வு என்னிடம் கிடைக்காது. அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக கடவுள் ஆணிலிருந்து பெண்ணை படைத்தார். நம்ம விஞ்ஞானத்தை கொண்டு வரக்கூடாது. முழுக்க முழுக்க விவிலியத்தின் அடிப்படையில தான் நம்ம பேச வேண்டி இருக்குது. அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர வைத்து அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்திலேயே முதல் அறுவை சிகிச்சை யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஆதாமுக்கு தான் நடந்தது. அதுவும் அனஸ்தீசியா இல்லாத ஒரு ஆபரேஷன். பைபிள் அடிப்படையில பாக்குறோம்னா கடவுள் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆதாமை போல தூங்கியவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. ஒருவருடைய விழா எலும்பை எடுக்கிற பொழுது ஏற்படுகிற வலியை கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்றால் நிம்மதியான மனிதனாக இருந்திருக்கிறான். அவன் கடவுள் மீது அனைத்து பொறுப்புகளையும் பாரங்களையும் போட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குகிறான். என்னை படைத்தவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பதை. அதே போல தந்தையாம் கடவுள் அவனுடைய தேவை அறிந்து விழா எலும்பை எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஒரு உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுத்து அவளுக்கு பெண்ணென பெயரிட்டு, அதுவும் அவர்தான் பெயரிடுகிறார். ஆதாம் தான் அவளுக்கும் பெயரிடுகிறாள். தனக்கான துணையை பெறுகிறாள். ஆண்டவர் அப்போது ஆசீர்வதித்தார். ஆணுக்கு பெண் என்பதை அந்த நேரத்தில் நிச்சயிக்கிறார்.
அதான் இன்னைக்கு முதல் வாசகம் கூட உங்களுக்கு நமக்கு அதிகமாக சொல்லியிருக்கும். தொடக்க நூல்ல கடவுள் உருவாக்குகிற பொழுது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் படைக்கிறார். அப்போ இந்த ஆணானவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பெண்ணோடு இருக்க வேண்டும். இது யூத பாரம்பரியத்தில் இருக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் பெண்ணானவள் ஆணுடைய வீட்டுக்கு செல்வது இருக்கிறது. நம்ம இந்தியாவிலேயே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சில மலைவாசிகள், அது ஆதிவாசி கம்யூனிட்டி. நான் ஒரு ஆண்டு மிசோரம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து அந்த அந்த இனத்து மக்களுக்கிடம் இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னா, ஆண் தான் பெண்ணுடைய வீட்டுல போய் இருப்பார். அது அப்படி ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் பின்னணியில தான் இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சொல்றார். என் பிரியமான பிள்ளைகளே, திருமணம் ஒரு அருமையான அருள் நிறைந்து வழிகின்ற ஒரு அருள் அடையாளம். அதனால இன்னைக்கு திருமணங்கள் பல நிலைகளில் விவாகரத்துகளில் முடிகிற பொழுது உண்மையிலேயே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அத்தனை பொருத்தங்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்ததுனால பேசுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஊரு கூடி பேசுகிறார்கள். கணவன் மனைவிக்கு முன்பாக அந்த நிச்சயத்துக்கு அப்புறம் பேசுகிறார்கள். எல்லா தகுதிகளையும் பார்க்கிறாங்க, பணத்தை பார்க்கறாங்க, படிப்பை பார்க்கறாங்க, வேலையை பார்க்கறாங்க, அழகை பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்த்துதான் கட்டி வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு முற்காலத்தை போல திருமணங்கள் நீண்ட ஆயுளுக்கு ஓடுவதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, விவாகரத்துக்கெல்லாம் ஏற்படுகிறது. அது திருச்சபையிலும் ஏற்படுவது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கு விவாகரத்து ஏன் என்று பார்க்கிறோம் என்றால் அதற்கு பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒரு விதமான ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் மைண்ட் செட், அப்பனா தன்மையப்படுத்தப்பட்ட ஒரு மனப்பாங்கு மக்களுக்கு மத்தியில் உருவாகிட்டு இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் ஒரு முறை தான் வாழ்கிறேன், அதை எதற்கு இன்னொருடைய விருப்பத்தை போல நான் வாழ வேண்டும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்கிறது. அப்போ என்னுடைய சுதந்திரம் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகிற பொழுது அது பறிபோகிறது அப்படின்னு நினைப்பது. நான் இதற்காக அவருக்கு வேலை செய்ய வேண்டும், அவளுக்கு வேலை செய்ய வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கை, இது நான் தான் வாழ வேண்டும், நான் ரசித்து ருசித்து இதை நான் செலவழிக்க வேண்டும், இதற்கு விட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள போய் எதற்காக why should I take the responsibility of somebody, this is my life அப்படின்ற ஒரு கருத்து வருகிற பொழுதுதான் கருத்து வேறுபாடாக மாறுகிறது. கருத்து இருப்பது முக்கியம் இல்ல, அது கருத்து வேறுபாடாக மாறுகிறது. அந்த வேறுபாடு விவகாரமாக மாறுகிறது, விவகாரம் விவாகரத்தாக மாறுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கு இருக்கிறது என்று சொன்னால், உண்மையில் திருமணத்தினுடைய ஆழத்தை, அஸ்திவாரத்தை உணர்ந்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும், எந்த ஒரு மணமகனும் எந்த ஒரு கணவனும் மனைவியும் விவாகரத்து என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆணை படைக்கிற பொழுது ஆணையும், பெண்ணை படைக்கிற பொழுது பெண்ணையும் முழுமையாக கடவுள் படைக்கவில்லையே. ஆணுக்குள்ளாக ஒரு பெண்மைக்குரிய ஒரு சிறிய ஒரு கேப் இருக்குது. அது மாதிரி பெண்ணுக்குள்ளாக ஆணுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்ப இந்த ஆணும் பெண்ணும் இணைகிற பொழுதுதான் அது முழுமையை அடைகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த முழுமையை நோக்கிய பயணத்திற்கு, திருமணத்திற்கு இந்த திருச்சபை கொடுக்கிற படிப்பினைகளும், இந்த திருச்சபை கொடுக்கிற ஆசீர்வாதங்களும், இந்த திருச்சபை கொடுக்கிற ஆவியின் அருட்பொழிவும் உதவும் என்கிற நம்புகிற பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அது எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அதை தாண்டி ஒருவர் மீது கொண்டிருக்கிற அன்பிலை ஆளப்படுகிற பொழுது விவாகரத்துக்கள் இன்றைக்கு விலகி நிற்கக்கூடியவையாக மாறுகிறது. அதை நோக்கித்தான் திருச்சபை பயணிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான பிள்ளைகள், நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, இங்க முழுக்க லவ் மேரேஜ் தான். நாங்கள் வருகிற பொழுது எங்கள் அக்காவுடைய கல்யாணம், என்னுடைய தங்கையுடைய கல்யாணத்தெல்லாம் பற்றி சொன்னோம் அப்படின்னா, they will be so surprised. அது எப்படி ஃபாதர் அப்பா அம்மா பார்க்குற பையனையும் பொண்ணையும் போய் கட்டிக்கிறது? அது ஒரு விதத்தில் எப்படி சொல்றது, என்ன அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? யாரோ ஒருத்த பார்க்கறத போய் நம்ம எப்படி கட்டுறது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே முழுக்க எல்லாருமே இப்போ பண்ணுறது என்ன, லவ் மேரேஜ் தான். அதில் என்ன நாங்கள் வித்தியாசத்தை பார்க்குறேன் நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு அப்படின்னா, ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதுல 3 பேர் கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பாங்க. ஆனா பெருமையா சிங்கிள் சொல்றதை விட சிங்கிள்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நாங்க இயேசுவுக்காக தனிமையில் இருக்கிறோம் அப்படின்வாங்க. 10 பேர்ல 3 பேர் கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு 10 கல்யாணம் ஆகுதுன்னா அதுல 3 கல்யாணம், குறைந்தபட்சம் நான் சொல்றது 3 கல்யாணம் அவர்கள் ஏற்கனவே ஒருவரோட வாழ்ந்து விட்டு மீண்டுமாகத்தான் இன்னொரு இப்போது கைப்பிடித்திருக்கிற அவரை கல்யாணத்திற்கு கணவனாக அல்லது மனைவியாக அவர்கள் தங்களுடைய இணையாளராக, துணையாளராக கொண்டு வந்து நம்மிடம் காட்டுவார்கள். இந்த பழக்கம் நம்ம ஊர்ல இல்லைன்ற வரை நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது வந்து விடுமோ என்கிற ஐயப்பாடு எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. குறிப்பாக திருச்சபையினுடைய தலைவர்களுக்கும் திருச்சபையுடைய அமைப்பு சார் மக்கள் எல்லோருக்கும் இந்த பயம் இருக்கிறது. ஆனால் அது ஒருபோதும் வந்துவிடக் கூடாது என்பது
இறைவனிடம் நாம் இந்த நாளில வேண்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கணும், ஒரு கருத்தாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நீங்க வாசகத்துக்குள்ள வாங்க. அப்போ சீடர் ஒருவர் கேட்கிறார். சீடர்கள் எல்லாரும் இருக்கிற ஆள்கள் தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மோசே மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து விலக்கி விடலாம் என்று சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஜீசஸ் உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் அன்றைக்கு அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு கடின உள்ளம் மோசே காலத்துல இருந்துச்சுன்னா, ஒரு ஆணானவன் தன்னுடைய திருமண பந்தத்தில் இருக்கிற மனைவியை தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் அவரை விவாகரத்து செய்து கொள்ளலாம். எந்தெந்த காரணத்திற்காக? சோத்துல உப்பு அதிகமா போட்டுட்டா, சோறு ஒழுங்கா வேகலை அப்படின்னா, முடியை அவிழ்த்து விட்டுட்டு நடந்து போனா, பொதுவெளியில தன்னுடைய கணவனோட என்னங்கன்னு கூப்பிட்டு பேசிட்டா, இது எல்லாம் விவாகரத்துக்கு போதுமான காரணங்கள். இந்தந்த காரணங்கள் இருந்தாவே நீங்க விவாகரத்து பண்ணி விட்டலாம். அந்த பெண்ணுடைய அந்த உடல் அந்த வேர்க்குது அப்படின்னா, அந்த குரட்டை வருதுன்னா, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. தொட்டது தொடங்குனதுக்கெல்லாம் காரணமா சொல்லி விவாகரத்து ஒரு ஆணானவன் பெண்ணுக்கு கொடுக்கலாம். அப்படி விவாகரத்து பண்ணினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முறையாக விவாகரத்து செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு விவாகரத்து சான்றிதழ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஆணானவன் கொடுக்கணும். ஆனா இந்த ஆண் கொடுக்க மாட்டான். இந்த ஆண் என்ன செய்வான்னா, அந்த பெண்ணை வீட்டுல இருந்து வெளியில அனுப்பி விட்டுட்டு, அவள் அப்படியே அம்மா வீட்டுக்கும் போக முடியாம, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாம, தெருவில் நின்று அவள் அழுவதை, தெருவில் நின்று கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மிருகமாக ஆணானவன் அந்த நாள்ல இருந்திருக்கிறான். மனவிலக்கு சான்றிதழ் பெற்றால்தான் அவள் வெளியே சென்று வேறொரு ஆணை துணை பிடிக்க முடியும், அல்லது வேறொரு ஆண் ஒருவர் இவர் மீது பரிவு கொண்டால் அவர் ஒப்புதல் தருவதற்கான ஒரு சூழல் இந்த சான்றிதழ் இருந்தாதான் முடியும். ஆனால் இந்த மனச்சான்றிதழை கூட, இந்த மனவிலக்கு சான்றிதழை கூட ஆணானவன் தராமல் இருக்கிற சூழ்நிலையில் தான் மோசே ஆனவர் சொன்னார், உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லையா? அவள் வழியை அவள் பார்த்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? குறைந்தபட்ச ஒரு மனவிலக்கு சான்றிதழை கொடுத்தால் அவளுடைய வாழ்க்கையை அவள் பார்த்து கொள்வார் என்பதை விளக்க வேண்டும் என்பதற்காக, புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கடவுளின் இறைவாக்கினராக இருந்த மோசே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். குறைந்தபட்சம் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து அவளை விலக்கி விடு என்று சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? மனவிலக்கு சான்றிதழ் இங்கு தேவையல்ல. அதுவும் குறிப்பா அந்த இன்றைய நற்செய்தியில பாத்தீங்க அப்படின்னா, இது 2-3 நற்செய்திகள் எந்த இடம் வரும் பாருங்க. இது எந்த இடத்துல வரும்னா, இன்னைக்கு நம்ம வாசிச்சது மார்க் நற்செய்தி. மத்தேயு நற்செய்தியில பாத்தீங்க அப்படின்னா, பரத்தமையின் பொருட்டு நம்ம ஒருத்தருக்கு மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு போல மத்தேயு நற்செய்தியில எழுதியிருப்பாரு. ஆனால் மார்க் நற்செய்தியில எந்த நிபந்தனையுமே இருக்காது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும், அவ்வளவுதான். அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பிரிவை ஆண்டவர் ஒருபோதும் மார்க் நற்செய்தியை பொறுத்தளவுல அவர் முன்குறித்து காமிக்கல. பின்பாகத்தான் அந்த பகுதியை வச்சிருக்கிறாங்க. பரத்தமையின் பொருட்டு, அப்புறம் முறைகற்ற வாழ்க்கையின் பொருட்டு, தவறான உறவு நெறியின் பொருட்டு தவிர மற்ற காரணங்களுக்காக விவாகரத்து என்பதை திருச்சபை இன்று வரை அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு முக்கியமான ஒரு இடமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்ல ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விவாகரத்து என்பது இயற்கைக்கு முரணானது, விவாகரத்து என்பது அறநெறிக்கு எதிரானது. இயற்கைக்கு முரணானது, அறநெறிக்கு எதிரானது. இதுதான் குடும்பங்களை சிதைக்கிறது. இது ஒரு சமூக தொற்று நோய் என்று கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இன்னைக்கு திருமணம் முடித்து குடும்பங்களோடு இருக்கிறதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா குடும்பங்கள் தான் அடிப்படை. எங்க கோயில்ல கூட நான் ஒரு முறை பிரசங்கம் வைக்கும் போது இந்த கருத்தை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, if you want to have a holy priest, your family should be holy. நீங்கள் புனித குருவானவரை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்கள் புனிதமானதாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் தான் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லுகிறோம். ஈச் ஃபேமிலி இஸ் an university அப்படின்றோம். எப்படி ஒரு பல்கலைக்கழகத்துல பல துறை சார்ந்த பிள்ளைகள் படிப்பதற்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல குடும்பங்களில் அத்துணை துறைகளும் இருக்கிறது. தகப்பனார் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கிறாரு, அம்மா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லவ், பிரதர் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சப்போர்ட், அப்போ அக்காவுக்கு வேலை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேரிங். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நமக்கு எடுத்து நடத்துறதுனால குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் குருத்துவத்திற்கு, நல்ல குடும்பத்திலிருந்து, நல்ல குடும்பம்னா என்ன, இது போன்ற வேல்யூஸோட வாழுகிற குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் கட்டாயம் புனித குருக்களாக இருப்பார்கள். அப்போ குருக்களை குறை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் குடும்பங்களை தான் முதலில் குறை சொல்ல வேண்டும். ஒரு புனிதமான குருவை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் புனிதமானதாக இருக்க வேண்டும். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுதான். இது குருத்துவமும் புனிதமா இருந்தாதான் குடும்பங்களும் புனிதமா இருக்கும்.
குடும்பங்கள் புனிதமாக இருந்தாதான் இந்த குருத்துவம் புனிதமாக இருக்கும். இந்த குடும்பமும் இந்த குருத்துவமும் புனிதமாக இருந்தால்தான் திருகவை புனிதத்தில் மென்மேலும் வளரும், அது செழித்து ஓங்கும், அது இறைவனுக்கு உகந்த ஒரு திருச்சபையாக, ஆண்டவர் கண்ட அந்த இறையாட்சி தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு திருச்சபையின் குடும்பங்களாக வளர முடியும். அதற்கு அடிப்படை குடும்பங்களிலே இருக்கிற கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவுகளிலே ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு புரிதல் இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். இடையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு செய்தி கேட்டேன். ஒருத்தர் மருத்துவமனைக்கு போனாராம். அதுல மருத்துவமனையில மருந்து வாங்குறதுக்காண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஊசியெல்லாம் போட்டாச்சு, மருந்து கொடுக்குறதுக்கு லேட் ஆகுது. அடிக்கடி கவுண்டர்ல போய் எந்திரிச்சு போறாரு, என்னை கூப்பிடுங்களேன், எனக்கு கொஞ்சம் மருந்து கொடுங்களேன், நான் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நர்ஸம்மா, இருங்கங்க, டோக்கன் படி தாங்க வரும், இருங்கங்க அப்படின்னு சொல்லுது. இல்லைங்க, நான் அவசரமா போகணும், வீட்டுக்கு போகணுங்க, என் மனைவி வீட்டில் இருக்குங்க, நான் போய் சாப்பாடு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, இருங்க உட்காருங்கன்னு. திருப்பி சொல்ற, இல்லைங்க நான் மனைவி போகணுங்க, அது புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளுங்க, நான் போனதாங்க சாப்பாடு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி 5 நிமிஷங்கள் திருப்பி போய் கேட்கிறாரு, விடுங்க சீக்கிரம் நேரம் ஆச்சுங்க அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸம்மா சொன்னிச்சு, ஏங்க உங்க மனைவி தான் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க சொன்னா கொடுக்க போறாங்க, எதுக்குங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், என் மனைவிக்கு தாங்க புத்தி சுவாதீனம் இல்லை, எனக்கு புத்தி சுவாதீனம் இருக்குல்ல, அது என் மனைவி, நான் தான் போய் என் மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு ஒரு ஆழமான அன்பினுடைய பிணைப்பினுடைய வெளிப்பாடு பாருங்க. என் மனைவிக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, நான் தான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்றது என் மனைவிக்கு தெரியாது, இருந்தாலும் நான் தான் அந்த கடமையை செய்ய வேண்டும். ஏனென்றால் என் மனைவி என்னை அப்படி பார்த்து கொண்டார். என் மனைவி என்ற உயிரின் உயிர், நாங்கள் இருவரும் ஓர் உயிரும் ஈருடலுமாக இருக்கிறோம். இந்த வார்த்தை திருமணத்தில் இருக்கிற கணவன் மனைவியை தவிர வேற யாருக்குமே ஒத்து வராது. யாருக்குமே ஒத்து வராது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் ஒரே உயிரும் இரு உடலுமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த உயிர் அங்க கஷ்டப்படும் தெரிஞ்சதுனாலதான், அந்த உயிர் அங்க இருக்கிறதுனாலதான் இந்த உடலை தேடி ஓடுகிறது. எனக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமை, அது என்னுடைய பாக்கியம் என்று நினைத்து ஓடுகிறார். என் அன்பு உரை பிள்ளைகளை, இது போல எத்தனையோ நல்ல குடும்பங்கள், சாட்சிய குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குடும்பம், திருமணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து கிரேக்கத்துல ஒரு அருமையான வார்த்தை கித்துஷின் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமணம் என்பதற்கு சாங்டிஃபிகேஷன் டு அதர்ஸ், ஒருவர் மற்றவருக்குள் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2வது அப்சல்யூட் கான்சக்ரேஷன், முழுமையான திருநிலைப்படுத்தப்படுதல் அப்படின்றது இந்த திருமணத்திற்கு அர்த்தமாக யூதர்களுடைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய திருமணங்களும் ஒரு சாங்டிஃபிகேஷன், அதே நேரத்தில் கான்சக்ரேஷன், இதனுடைய மையத்துல தான் நம்ம ஆலயங்கள்ல அந்த திருமணத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபித்து அந்த திருமண வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறோம். உங்களுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நோக்கத்துல, உங்களுடைய வாழ்விலிருந்து தான் திருச்சபையினுடைய விருட்சம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில வாழ்வாக்குவோம், ஜெபிப்போம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை பிறரோடு பகிர்வோம். ஆண்டோடைய ஆசிரும் வல்லமையும் உங்களை நிறைவாய் ஆட்கொள்ளட்டும். இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமேன்.